அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். மார்டின் ஆடியோ திருச்சி. நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி பேனலும் ரெடி பண்ணுறோம். இது ஸ்டிக்கர் தான். இதை நீங்கள் உரிச்சிக்கிறதுனால உரிச்சு எடுத்துக்கலாம். ஃபுல் பிளாக்கில் இருக்கும். இது மேட்டு. இதில் 3 விதமான கலர் பண்ணுறோம். இந்த மாடல் ஏற்கனவே நம்ம ஃப்ரெண்டு போட்டிருந்தாரு. அவர்கிட்ட இருந்து தான் அந்த மாடல் வாங்கி நம்ம இப்போ போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிடணும். ஓகே நண்பர்கள், அது 3 கலர் போட்டிருக்கோம். அவர் ஒரு கலர் தான் போட்டிருந்தாரு. நம்ம 3 கலர் போட்டிருக்கோம். நம்ம தான் இந்த கலர்னா பைத்தியமாச்சே. அதனால் ஆரம்ப காலத்திலேருந்து இந்த கலர்னா ரொம்ப பேனில் கலரில் கொண்டு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு கொண்டு வந்தேன் எல்லா கலரையும். ரொம்ப நாளாக இந்த ஆர்டினரி பேனலில் நான் கொஞ்சம் இறங்காமல் இருந்தேன். இப்போ இறங்கியிருக்கேன். அதனால் சிங்கிள் பேனலாக இருந்தாலும் தரலாம். ஆர்டினரி பேனல் நம்ம ஹீட்டிங் ப்ராசஸ் பேனலும் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. அதில் மேட்டும் இருக்குது. அந்த பேனலும் சிங்கிள் பேனல்னாலும் தரலாம். உங்கள் நேம்னாலும் நேம் போட்டு வேணாலும் தரலாம். ஓகே நண்பர்களே, இப்போ விஷயத்துக்கு வருவோம். இது பார்த்தீங்கன்னா கோல்டு. இது மேட்டு, கூலிங் கிளாஸ் உள்ளுக்குள்ள. ஓகேங்களா? இந்த நேபு என்ன நேபு எப்படி மாற்றணுமோ மாற்றிக்கலாம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறதுனா பண்ணிக்கலாம். பண்ணி தந்துடுவோம். இதே போல் இந்த ரிங்கை வேறு மாதிரி மாற்றணும். இந்த ரிங்குக்கு பொதுவாக கோல்டு கலர் ரிங்கு வரணும், அப்படி இல்லைன்னா சில்வர் கலர் ரிங்கு வேணும், இல்லை பிளாக் கலர் ரிங்கு வேணும் அப்படின்னாலும் நம்ம பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். நான் இதில் 3 கலர் வச்சுருக்கேன். 3 கலரும் காமிக்கிறேன். கொஞ்சம் நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணுங்கள். நிறையா பேர் லைக் பண்ணாமையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு யூடியூப்பில் நம்ம சேனல் 13,000 பேர் வந்திருக்கோம். அதுலேயே பார்த்தீங்கன்னா பாதிக்கு முக்கால்வாசி பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துக்கிட்டீங்க. தயவுசெய்து கோச்சிக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏன்னா வரப்போகிற காலம்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப சிவியராக ஆம்பிளிஃபையரையும் பேனல்லையும் இறங்குறேன். ரேட்டு ரொம்ப கம்மியாக தரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ரிமோட் பேனல் யாருமே தர முடியாத அளவுக்கு ESP இன்பில்டோடைய 3,500 ரூபாய்க்கு 5.1 பேனல் தரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அது உங்களுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பேனல் போட்டு தரலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதுக்கான ஸ்பேர்ஸ் எல்லாமே ரெடியாகவே இருக்குது. எனக்கு மெக்கானிக் தேவைப்படுறாங்க. கொஞ்சம் தொழில் தெரிஞ்சவங்க வந்தீங்கன்னா பரவாயில்ல. கொஞ்சம் தெரிஞ்சாலே போதும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்கே கற்றுக்கிற மாதிரினா வராதிங்க தயவு செய்து. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பேன். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட ஒரு 6-7 மெக்கானிக் எனக்கு தேவைப்படுறாங்க. இங்கேயே இருந்து தங்கி பண்ணுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை போயிட்டு வர்ற மாதிரியா இருந்தாலும் அக்கம் பக்கத்தில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல, திருச்சிக்கு பக்கத்தில் இருந்தீங்கனாலும் பரவாயில்ல. ஆம்பிளிஃபயருக்கு தகுந்த மாதிரி ரிமோட் ஆம்பிளிஃபயருக்கும் நார்மல் ஆம்பிளிஃபயருக்கும் கண்ட்ரோல் ஆம்பிளிஃபயருக்கும் என்னவோ அதை நம்ம ரெகுலராக உள்ளது அன்னைக்கு காசை கொடுத்துருவோம். அது பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே நம்ம ஃபேக்ட்ரியில் தங்க வைக்க முடியாதுங்க. ஃபேக்ட்ரிக்கு கொஞ்சம் ரொம்ப செக்யூர்டாக வச்சுருக்கேன் நான் சில விஷயங்களுக்காக. அதனால் ஷாப் இருக்குது. ஷாப்பில் நீங்கள் உட்காந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஷாப் நல்ல பெரிய ஷாப்பாக தான் இப்போ பார்க்குறோம். நான் உங்களுக்கு புது ஷாப்போட லொக்கேஷனை நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஏன்னா இன்னும் ஒரு 2 மாதத்தில் ஷாப் வேறு மாற்றிடுவேன் நான். அப்போ நான் உங்களுக்கு மெயினில் வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அதனால் ஓகே நண்பர்களே, வீடியோவை பார்த்துக்கிட்டு இருங்க. இது பார்த்தீங்கன்னா இப்போ இது கோல்டு. நீங்கள் நேபு மாற்றிக்கலாம். நேபு இங்கே பாருங்களேன். நேபு உங்களுக்கு என்ன நேபு வேணும்னு சொல்கிறீங்களோ அந்த நேபு கொடுத்துருவேன். அப்படி இல்லை எனக்கு 3 நேபுமே கொடுங்க, இந்த ரிங்கும் 3 ரிங்குமே கொடுங்க, 3 கலர் ரிங்கு உள்ளும் கொடுங்க அப்படின்னீங்கனாலும் இந்த ரிங்கை ஒட்ட வச்சுக்கணும்னா ஒட்ட வச்சுக்கலாம். பெரும்பாலும்
இந்த ரிங்கை ஒட்ட வைக்கிறேன்னா ஒட்ட வச்சுக்கலாம். இந்த ரிங்கை மட்டும் தனியாக எடுத்து ஒட்ட வச்சுக்கலாம். நம்ம வந்து உங்களுக்கு வேணும்னாலும் அந்த ரிங்கை தந்துடுவோம். இதை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காமிச்சிருக்கோம். ஒயிட் கலரு நேபு, பிளாக் கலர் நேபு, ஓகேங்களா. அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் நேபு. இந்த நேபில் எந்த நேப் வேணுமோ நீங்கள் பண்ணிக்கலாம். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும், தயவுசெய்து ரொம்ப நாள் ஆச்சு பாருங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுலேயே பிளாக் இருக்குது, பிளாக் பார்த்தீங்கன்னா இதுக்கு கோல்டு கலர் நேபு வைக்கிறதுனா வச்சுக்கலாம். இல்லை சில்வர் வேணும் எனக்கு, ஓகே சில்வர் வச்சுக்கலாம். வேணா உங்களுக்கு வேணா சில்வர் தந்துடுவோம். பிளாக் வேணும்னா பிளாக் தந்துடுவோம். அக்ரலிக் நேப் தான் ஃபுல்லாக வரும் இதுக்கு. இந்த ரிங்கு வித்தியாசம் தெரியும் பாருங்களேன். இதுக்கும் நிறைய வித்தியாசம் தெரியும். இந்த ரிங் வந்து சில்வரில் இருக்கும், இந்த ரிங்கு பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஒயிட் அண்ட் பிளாக் அண்ட் ஒயிட்டு. இது பார்த்தீங்கன்னா அதே போல தான். இந்த ரிங்கு வித்தியாசம் தெரியும் பாருங்க, கோல்டு கொடுத்துருக்கோம். இந்த பாருங்களேன், இந்த ரிங்கை எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன். இந்த ரிங்கு தனியாக உங்களுக்கு எனக்கு நான் எதை வேணாலும் மாற்றிக்குவேன், எனக்கு 3 ரிங்குமே கொடுத்துருங்க, 3 நாபுமே கொடுத்துருங்கன்னாலும் கொடுப்போம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. சிங்கிள் பேனல் வாங்குறவங்களுக்கு கொடுத்துருவோம், அதுக்கு தனி சார்ஜ் பண்ணுவோம். இந்த ரிங்கை நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் ஒட்ட வச்சுக்கிறேன்னா ஒட்ட வச்சுக்கலாங்க. நீங்கள் எதை வேணாலும் இது ஒட்ட வச்சுக்கிட்டு நேபு மாற்றிக்கிறேன்னா மாற்றிக்கிங்க, அது உங்களோட டேஸ்ட். ஏன்னா கையில் இருக்கிறப்போ நம்ம கையில் இருந்து நம்ம டிசைன் பண்ணுறது வேற விஷயம், இந்த வீடியோ பார்த்துட்டு டிசைன் பண்ணுறது வேற விஷயம். அதுக்காக நான் சொல்கிறேன். இது போல் யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறோம். இந்த நேபுலாம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். பாருங்க இப்படி இருக்கு, இப்படி காமிக்கிறேன் பாருங்க. எந்த நேபு வேணாலும் கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு 3 நேபுமே வேணும், எனக்கு 3 ரிங்குமே வேணும் அப்படின்னாலும் தரலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எந்த பேனல் வாங்குறீங்களோ அந்த பேனலுக்கு தகுந்த மாதிரி தந்துடலாம். அந்த பேனலுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் காசு வாங்குவோம். இது வந்து மல்டி பர்பஸ் போர்டுங்க. இந்த போர்டில் வந்து நீங்கள் வந்து 16:2 ரிமோட் பேனலும் ரிமோட் டிஸ்பிளேயும் வைக்கலாம், நம்ம டிஎஸ்பியோட ரிமோட் டிஸ்பிளேயும் வைக்கலாம். ஃபியூடெக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜெம்டெக்கு, மற்றபடி 16:2 எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா சில்வர் நாபு, கோல்டு நாபு, பிளாக் கலர் நாபு எது வேணாலும் தந்துடலாம். அந்த ரிங்கு வேற வேணும்னு கேட்டிங்கனாலும் தரலாம், எல்லாமே அவைலபிள் தான். ஓகே நண்பர்களே, வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக ஆம்பிளிஃபையர் ரேட்டு கம்மியாக தரப்போகிறேன், அது என்னோட கடையோட அட்வர்டைஸ்மெண்ட்டுக்காக. அதனால் அடுத்த மெக்கானிக்கலுக்கு நம்ம வந்து ஆம்பிளிஃபையர் தர்றதில்ல, டைரக்ட் கஸ்டமருக்கு தான் கொடுக்குறோம். அதனால் கஸ்டமர் எல்லாம் நீங்கள் எது ஒன்றுனா நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்துடுங்க. அநேகமாக இன்னும் ஒரு 15 நாள், இன்னும் ஒரு 20 நாளுக்குள்ளே ஆம்பிளிஃபையரு தயார் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவோம். மெக்கானிக்கே இருந்தீங்கன்னா எனக்கு தனிப்பதிவுக்கு வந்துடுங்க. என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், வாட்ஸ்அப் நம்பரில் மெசேஜ், நான் ஃபோன் எடுக்கலைன்னா மெசேஜாக போட்டு விடுங்க தயவு செய்து. நான் மெசேஜ் எடுத்துருவேன்னா ஃபேக்ட்ரி வேலையெல்லாம் கொஞ்சம் நிறையா ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் பண்ண முடியல. அமௌண்ட்டு ப்ராப்ளம் தாங்க, கொடுத்த இடத்துல வரமாட்டேங்குது. நான் வாக்கு கொடுத்த இடத்துல என்னால் கொடுக்கவும் முடியல, அதுதான் என்கிட்ட உள்ள ஒரு பழக்கமே. எனக்கு ரொட்டீனாக வருது. ஏன்னா ஒரு இடத்துல வந்து நின்றுடுச்சுன்னா அது எல்லாத்துலேயும் நின்றுடுது. கொஞ்சம் சில இடத்துலலாம் கடன் கொடுத்து ஏமாந்துட்டேன் நான். அதனால மற்றவங்களுக்கு நான் பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கேன். இப்போ மெட்டீரியல் வாங்குறதா இருந்தாலும் சரி, அது வாங்குறதா இருந்தாலும் என்னால் வந்து சரி வர இயங்க முடியவில்லை. இப்போ கொஞ்சம் அப்படி இப்படின்னு நான் கடவுளோட கிருபையில் கொஞ்சம் இதாக ஆகிட்டேன். சில பேர் சப்டீலர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்காக நான் தரத்துக்கு ரெடியாக இருக்கேன். அதனால் அவங்க இந்த தை மாதம் முடிஞ்சோன்னே நமக்கு ஏற்பாடு பண்ணிவிடுவாங்க, நான் அவங்களுக்கு இது பண்ணிவிடுவேன். ஓகே, இந்த வீடியோ ரொம்ப லென்த்துங்க, தயவுசெய்து கோச்சிக்காமல் இந்த வீடியோவை பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.